மனிதன் ஆளப் பிறந்தவனா, வாழப் பிறந்தவனா, அறிய பிறந்தவனா என்ற ஒரு கேள்வி கேட்டால் மனிதன் அறிய பிறந்தவன் என்றுதான் நான் சொல்வேன். குறிப்பாக ஒரு குழந்தை வெள்ளை காகிதமாக தன் வெள்ளை உள்ளத்தோடு பிறக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய புலன்களின் ஊடாக அறிவை பெற்றுக்கொள்கிறது. இத்தனை அறிவும் அதற்கான வரமாக மட்டும் இருக்கிறதா என்றால் ஆன்மீகவாதிகள் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த அறிவுகள் பல சமயங்களில் அறிவீனங்களாக மாறிவிடுகிறது. எனவே உண்மையான ஞானத்தை ஒருவன் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த அறிவுகளில் சில விடயங்கள் ஆகுமானதாகவும் சில விடயங்கள் தேவையற்றதாகவும் இருப்பதால் ஞான வழியை ஒருவன் பின்பற்றப் போகிற போது ஒன்றுமே அறியாத வெள்ளை காகிதம் போன்றதான குழந்தை மனதோடு உட்கார வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இதில் உள்ள மர்மங்கள் என்ன? இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதான கேள்விகள் பலருக்கும் இருக்கும். இந்த கேள்விகளுக்குமான முழுவதுமான விடையை தர முடியாவிட்டாலும் இந்த ரசவாதம் நிகழ்ச்சி ஓரளவு உங்களுக்கான பதில்களை தேடித் தருகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளும் நாம் நுழையலாம். பிரபஞ்சத்தில் அவிழ்க்க முடியாத புதிர்கள் பல உள்ளன. இத்தகைய புதிர்களுள் மனம் என்பது மிக முக்கியமான புதிர் என்று சொல்லப்படும். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று உளவியலாளர்கள் மனதை பல வகையாக பிரிக்கிறார்கள். ஆன்மீகத்தில் கூட மனம் 3 வகையாக 7 வகையாக பிரிக்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். மனதை இவ்வளவு கூர்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை என்னவென்றால், மனம் சரிவர கட்டுண்டு இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே மனம் எனும் மகா சக்தியை புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற போது மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் மனம் எனும் மகா சக்தி. ரசவாதம் நிகழ்ச்சியில் மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். மனமெனும் மகாசக்தி என்கின்ற இந்த பகுதியை அலங்கரிப்பதற்காக பிரம்மகுமாரிஸ் ராஜயோக நிலையத்தை சார்ந்த சீலன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் நாம் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பிரம்மகுமாரிஸ் ராஜயோக நிலையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் என்பதையும் நாம் எங்களுடைய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் அதிர்ஷ்டம் பற்றி பேசலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏனென்றால் இன்றைக்கி எல்லோருமே ஒன்று விதியின் மேல் பழியை போட்டு விடுவார்கள், இல்லை என்றால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு தப்பித்துக் கொள்வார்கள். எனவே ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் மேலும் விதியின் மேலும் பழி போடுகின்ற ஒரு சூழல் நம்மிடையே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே உண்மையான ஒரு விஷயமா அல்லது நாம உருவாக்கி கொண்டதான ஒரு விடைய பொருள்? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் நாங்கள் இங்கே எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள், இங்கே பேசுகின்றன சகோதரர் முஷாரத் அதிர்ஷ்டசாலி. சொல்லுவார்கள், கொடுத்து வச்சவன் இவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் சொல்லுவாங்க. எப்போ கொடுத்தான், எங்கே கொடுத்தான், ஏன் அவனை கொடுத்து வச்சான் என்று சொல்கிறான். அதை நாங்கள் ஆழமாக கொஞ்சம் பார்க்க வேணும். யாருமே அதை ஆழமாக பார்ப்பதில்லை. எப்போ கொடுத்தான், எங்கே கொடுத்து வச்சான், அவன் தான் கொடுத்து வச்சான். சாதாரண பாருங்கள், ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றால் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெறுகின்றது. அந்த அசம்பாவிதத்தில் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், ஒருவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். சொல்லுவோம், இவன் ரொம்ப கொடுத்து வச்சான் பாரு, இந்த சிச்சுவேஷனில் இவன் காப்பாற்றப்பட்டுட்டான். இல்லாவிட்டால் எல்லோரும் பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருப்பார், வேறு எப்பொழுதும் சிரித்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள். பலர் என்னுடன் கேட்பார்கள், உங்களுக்கு என்ன, எந்த கவலையும் இல்லை, கொடுத்து வச்ச நீங்கள் என்று. ஸோ எங்கு கொடுத்து வைத்தேன், எப்போது கொடுத்து வைத்தேன், இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொடுத்து வைத்தது தான் அதிர்ஷ்டமாக வருகின்றது. அதிர்ஷ்டம் என்பது பொய்மை அல்ல, அல்லது அது ஒரு கற்பனை அல்ல, அதில் நிஜம் இருக்கின்றது. நாங்கள் எங்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது கொடுத்து வைத்தோம். எனது ஒவ்வொரு கடந்தால செயல்களின் விளைவுகள் தான் இப்பொழுது எனது நிகழ்காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே எனது விளைவுகள் நடைபெறுவதில்லை. எங்கோ நான் நல்ல வினைகளை செய்திருக்கின்றேன், அது வேறு. அதே போல் சொல்லுவார்கள், கர்மா என்ன செய்கிறது பாருங்கள், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் என்று சொல்வார்கள். ஆகவே நான் செய்த செயல்களின் விளைவுகள் தான் இப்பொழுது வருகின்றது. ஆனால் கடந்த காலத்தில் நான் செய்த செயல்கள், சில செயல்கள் நல்ல செயல்களாக பட்டிருக்கலாம்,
நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை, நான் நன்றாகத்தான் இல்லாமல் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள் வருது என்று சொன்னேன். ஆனால் எந்த இதையும் செய்யாதவன், புண்ணிய காரியங்களை செய்யாதவன் சந்தோஷமாக இருக்கின்றான் என்று கேட்போம். இங்கு நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க, நான் செய்கின்ற செயல்கள் என்னுடைய உள்நோக்கம் என்ன இருக்கின்றது, அதுதான் முக்கியம். நான் ஒரு தான தர்மத்தை செய்யலாம், ஒருவருக்கு பல உதவிகளை செய்யலாம், ஆனால் என்னுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கின்றது? கர்மத்தின் விளைவு, புண்ணியத்தின் அளவு என்னுடைய நோக்கத்தில் தான் இருக்கின்றது. அந்த உயர்ந்த நோக்கத்தை எவ்வளவு தூரம் நான் உருவாக்கிக் கொள்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் கொடுத்து வைக்கின்ற அளவு அதிகமாகும். அதன் அதிர்ஷ்டத்தின் அளவு நான் எதிர்காலத்தில் உருவாக்கிக் கொள்கின்றேன். அடுத்தது எங்கே கொடுத்து வைத்தேன்? சாதாரணமாக நாங்கள் சில வேளை எங்களோட ஒரு சில பணம் இருந்தால் இங்கே பேங்க்கில் போட்டு எந்த பேங்க்கில் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த பேங்க் இந்த கர்மத்தின் கணக்கை சேமித்து வைப்பதற்கு, புண்ணிய கணக்கை சேமித்து வைப்பதற்கு எந்த பேங்க் நல்ல பேங்க்? அதை நாங்கள் சொல்லுவோம் கோட்லி பேங்க். இறைவனுடைய இறை வங்கி ஒன்று இருக்கின்றது. அது ஏன் இறை வங்கி அந்த கோட்லி பேங்க்கில் உங்களோட கர்ம கணக்குகளை சேர்த்து வைக்க சொல்லுகின்றோம் என்றால், எந்த செயல்களும் இறை நினைவுடன் செய்யப்பட்டால் உங்கள் புண்ணியம் அதிகரிக்கின்றது. ஏன் புண்ணியம் அதிகரிக்கின்றது? கடவுளை நினைவில் செய்தால். கடவுள் யார்? சகல தெய்வீக குணங்கள் நிறைந்தவர். அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக உயர்ந்ததாக இருக்கும். உயர்ந்த ஒவ்வொருவருக்கும், அதாவது கடவுள் என்றால் சகல பேருக்கும் சகலவற்றுக்கும் நன்மை கொண்டு வருபவர். ஸோ அப்படிப்பட்ட கடவுள் நினைவிலிருந்து நீங்கள் எந்த செயலை செய்தாலும், நீங்கள் ஆடம்பரமாக வெளிப்படையாக பல தான தர்மங்களை செய்து பெயர் புகழை பெற்றுக்கொள்வ நோக்கமாக இருந்தால் அங்கே புண்ணியம் சேராது. ஆகவே அதிர்ஷ்டம் சேர்க்கப்படுவது நீங்கள் இறை நினைவில் எத்தனை செயல்களை செய்திருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு தூரம் பெயர் புகழுடன் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. உலகத்திற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு கொடையாளி புண்ணியவன் என்பது காட்டிக்கொள்வது முக்கியமல்ல. எவ்வளவு செயல்களை நீங்கள் இறை நினைவில் இருந்து செய்தீர்களோ, அவருடைய அதே மனோபாவத்துடன் எல்லோருக்கும் நன்மை கொண்டு வர வேண்டும் என்று செய்தீர்களோ, அங்கு நீங்கள் கொடுத்து வைக்கின்றீர்கள். சரியான இடத்தில் பெருமளவு கொடுத்து வைக்கின்றீர்கள். அவை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து சேர்க்கின்றது. இதுதான் அதிர்ஷ்டம். அதனுடைய விளைவுகளைத்தான் பாருங்கள். துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது எங்கேயோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்பட்டு விடுவேன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று சொல்லுவார்கள். அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆமாம், உங்களுடைய விளக்கங்களை பார்க்கிற போது அதிர்ஷ்டம் என்பது இறை அருளில் இருந்து வருகிறதா, அல்லது நாம் செய்கின்ற அல்லது செய்த நற்காரியங்களின் வினைப்பயனாக வருகிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் பதில் என்ன? அழகான கேள்வி. நான் எனது அதிர்ஷ்டம் இறை அருள் இல்லை, எனது நற்காரியம் இரண்டுமே. நற்காரியங்கள் துல்லியமாக செய்யப்படலாம் இறை நினைவில் இருந்தால்தான். இறை அருளை பெற்றுக்கொண்டால்தான் அது உண்மையான புண்ணிய காரியமாக இருக்கின்றது. புண்ணிய காரியம் வெறுமனை செய்யப்பட முடியாது. இறை நினைவில் என்றால் இந்த மனோ பாவமானது இப்பொழுது மனிதர்கள் மத்தியில் மிகவும் சீரழிந்து விட்டது. இந்த சீரழிந்த நிலையில் நான் வெறுமனே ஒரு தான தர்மங்களை, புண்ணிய கணக்குகளை எனக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் சுயநல நோக்கம் இருக்கவே செய்யும். ஆகிய இறை உணர்வுடன், அவருடைய நான் ஒரு தர்மகர்த்தா என்ற உணர்வுடன் நான் செய்தால் நிச்சயமாக பெருமளவு புண்ணியம் சேர்க்கப்படுகின்றது. அந்த புண்ணியம் என்றும் உங்களை காக்கும். அந்த புண்ணியம் தலையை காக்கும் என்று சொல்லுவார்கள். ஸோ அது எப்பொழுதும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அடுத்தது என்னவென்று சொல்வார்கள் இந்த சோதிடத்தில், உனக்கு இப்பொழுது ராஜயோகம் அடிச்சிருக்கேன்னு சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ராஜயோகம் உனக்கு அடிச்சிருக்கேன். உங்களுடைய நிலையம் கூட ராஜயோகம். நம்முடைய நிலையம், அதாவது ராஜயோகம் என்றால் உண்மையில் சோதிடத்தில் பல விளக்கங்கள் கொடுக்கலாம். அதற்கான வெவ்வேறு கிரக நிலைகளை காரணங்களாக என்னென்ன விளைவுகள் வரலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஒருதன் ராஜயோகம் என்ற இந்த யோகத்தை கற்றுக்கொள்வது அவனை மகா அதிர்ஷ்டசாலியாக்கும். என்றால் ராஜயோகம் என்றால் என்ன? நல்ல காரியங்களை இறை நினைவில் செய்து கொள்வதற்கான உங்களுக்கான பயிற்சி, அவ்வளவுதான். ஆகவே இந்த ராஜயோகம் எப்படி நல்ல காரியங்களை செய்யப்படுகின்றது?
இப்பொழுது ஏன் நீங்கள் ராஜ யோகம் என்று நாங்கள் சொல்கின்றோம்? நாங்கள் ஒரு ராஜாவாக வேண்டும். யாருக்கு ராஜாவாக? நிச்சயமாக நான் ராஜாவாக இருந்தால் எனது இச்சைகளுக்கு, எனது ஆசைகளுக்கு, எனது சிந்தைகளுக்கு, உணர்வுகளுக்கு நான் ராஜாவாக இருந்தால் இந்த உலகத்துக்கு நான் ராஜா தான். முடிசாடா விட்டாலும் நான் ராஜா. ஆகவே அந்த ராஜ பாக்கியத்தை, அந்த ராஜயோகத்தை எப்படி நான் அடைந்து கொள்ளலாம்? இலகுவான வழியை நாங்கள் ராஜயோகத்தில் சொல்லிக் கொடுக்கின்றோம். உங்களிடம் எல்லோரிடமும் ஒரு அரசு சபை இருக்கின்றது. 5 வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், 3 மந்திரிமார்கள் இருக்கின்றார்கள். இவர்களை உங்களை நன்றாக நீங்கள் நிர்வகிக்க தெரிந்தால் நீங்கள் ராஜா. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் ஆசைகள் இச்சைகளுக்கு மட்டுமில்லை நீங்கள் அரசன், இந்த உலகத்துக்கே நீங்கள் அரசனாகிவிட முடியும். யார் அந்த வேலைக்காரர்களும் மந்திரிகளும்? அந்த 5 வேலைக்காரர்களும் எனது 5 புலனங்கங்களும். 3 மந்திரிகளும் மனம், புத்தி, எனது சம்ஸ்காரம், சுபாவம் என்று சொல்லுவோம். இந்த 3 மந்திரிகளும். ஆனால் இந்த 3 மந்திரிகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள் வந்தால்தான் என்னால் இந்த அரசாட்சி சரியாக செய்ய முடியும். வேலைக்காரர்கள் சரியாக. இவ்வளவு காலமும் எல்லோர் வாழ்க்கையிலும் என்ன நடக்கின்றது? நாங்கள் ராஜாவாக வாழுகின்றோமா? இல்லை. இந்த புலன் அங்கங்கள் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது. சேவர்கள் அதிபதியை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபடுவதுதான் ராஜயோகம். இந்த புலனிச்சைகள், புலன்கள் என்ற சேவர்களுக்கிலிருந்து என்னை விடுவித்து நான் அதிபதியாக மாற்றி விடுவது. எவ்வாறு நான் அதிபதியாக மாற முடியும்? முதலில் இந்த மந்திரிமாரை என்று அவர்கள் சில வேளை துரோகம் செய்து விடுகின்றார்கள். இந்த மந்திரிமாரை எப்படி, யார் அந்த மந்திரிமார்? அவரை எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது? மனம் என்பது, புத்தி, சம்ஸ்காரம் அல்லது சுபாவம் என்று சொல்வோம். இவைகள் 3ம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக ஒரு அரசாட்சி ஒன்று பலவீனப்பட்டால் அவர் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தானாக அந்த மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அயல் நாட்டுடைய உதவி, ஒரு வல்லரசனுடைய உதவி தேவைப்படுகின்றது. அதே போல்தான் என்னுடைய இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நான் ராஜாவான இறைவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அவருடைய இணைப்புத்தான் என்னை மீண்டும் அதிபதியாக்கும். அதுதான் யோகம். உங்களுக்கு நீங்கள் யார் என்பது அவருடன் நீங்கள் தொடர்பு கொள்கின்றீர்கள், இணைந்து கொள்கின்றீர்கள். அப்பொழுது உங்கள் புலனங்கங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது. உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து நீங்கள் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதிக்குள் லைத்து விடுகின்றது. இறை அன்பில், இறை அமைதியில் மூழ்கி விடுகின்றது. மனம் மௌனமாகி விடுகின்றது. ஆகவே நான் அதன் பின்பு செய்கின்ற செயல்கள், பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே புண்ணிய கணக்காகி விடுகின்றது. அது நீங்கள் நடந்து திரிவதாக இருக்கலாம், ஒருவரை வெறுமனை சந்திப்பதாக இருக்கலாம். மகா தானங்கள் இதுகள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அந்த யோகியாக இருந்து, ராஜயோகியாக இருந்த அவர்களால் பெருமளவு அதிர்ஷ்டத்தை, புண்ணியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதும் கொடுத்து வைத்தவர்களாக, அதிர்ஷ்டசாலிகளாக. நீங்கள் சொன்ன இந்த விளக்கத்திலே 3 மந்திரிகள் பற்றி சொன்னீர்கள். மனம், புத்தி, சம்ஸ்காரம். இந்த 3ஐயும் கட்டுப்படுத்துவது என்பது தான் மிக கஷ்டமான ஒரு விஷயம். மனதை கட்டுப்படுத்துவதற்கு பலருமே பல தியானங்கள், முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தியை கட்டுப்படுத்துவது என்று சொன்னீர்கள். அதே போன்று இந்த சம்ஸ்காரம், இந்த சுபாவங்களை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, மாற்றுவது? தொட்டில் பூண்ட குணம் சுடுகாடு வரைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே இந்த 3ஐயும் கட்டுப்படுத்துவது தொடர்பாக அதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பில் கொஞ்சம் விளக்குங்கள். அது முழு உலகமும் இப்பொழுது அதைத்தான் தேடிக்கொண்டு இருக்கின்றது. என்றால் எல்லோருடைய அவருடைய தனிப்பட்ட ராஜ்யத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு மனித உள்ளத்துக்களும் வெளிப்படையாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் மன அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். என்றால் ராஜ்யத்தில் குழப்பம். இந்த 3 மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்றவை, இவர்கள் எப்படி நான் அமைதியை கொண்டு வருவது? மனம் என்பது உண்மையில் மந்திரி என்றாலும் ஒரு குழந்தை போல.
குழந்தையை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் நிர்பந்தித்தால் முடியாது. ஒரு குழந்தையை அடித்து விரட்டி உருட்டி ஒரு இடத்தில் இருந்தால் இருக்க மாட்டாது, ஓடி தெரியும். ஆனால் அன்பினால் அதை அடக்கிவிட முடியும். இதனால் மனம் தேடுவது ஒரு சந்தோஷத்தை. ஆகவே நான் சரியாக என்னை யார் என்று புரிந்து கொண்டு அன்புக்கடலான இறைவனுடன் என்னை இணைக்கும் பொழுது அவர் அன்பை, அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு அவர் சரீரமற்றவராக இருந்தாலும் எனது வாழ்க்கையில் எவ்வாறு அவர் ஒவ்வொரு காரியங்களும் என்னுடன் செயல்படுவார் என்றதை நான் புரிஞ்சு கொண்டு அந்த இணைப்பில் நான் இருக்கேற்கல மனம் அப்படியே மௌனமாகிவிடும். மனதை நீங்கள் நிர்பந்திக்க முடியாது, அதை கொள்ள முடியாது, ஆனால் அமைதிப்படுத்த முடியும். பலர் முயற்சி செய்வார்கள் பல தியானங்களில் எண்ணங்களே இல்லாத நிலையை அடைய வேண்டும் என்று. எண்ணங்களே இல்லாத நிலையை நீங்கள் அடைய முடியாது. உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக எண்ணத்தின் வேகத்தை குறைக்க முடியும், எண்ணத்தின் அளவை குறைக்க முடியும். அதன் மூலம் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும், மனதை கட்டுப்படுத்தும். உயர்ந்த எண்ணங்களை எவ்வாறு உருவாக்குவது? நாங்கள் 5 வகையான எண்ணங்களை சொல்வோம். அதாவது வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், சாதகமான எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள். இந்த மேன்மையான எண்ணங்களை கற்றுக் கொடுப்பதற்கான பயிற்சி தான் இந்த ராஜயோகம். ஸோ அதை பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனம் அடங்கி விடுகின்றது. மனம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் சம்ஸ்காரமும் நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது. பின்பு தெளிவான ஞானத்தை புரிஞ்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக புத்தி கட்டுப்பாட்டுக்குள் வந்து தெளிவான ஞானம் என்னும் பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அதிர்ஷ்டம் என்ற பொருளை நாங்கள் சிந்திக்கின்றோம். இங்கு நாங்கள் சொல்லுவோம், சிலருக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பார்கள். நல்ல ஒரு கதை ஒன்று இருக்கின்றது நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு பெட்டிக்கு மேலே இருந்து பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பெரிய இரும்பு பொட்டி. அவன் அதுக்கு ஒரு நாள் அவன் இறந்து விட்டான். இறந்தவன் யாரும் ஒரு நாளும் அந்த பிச்சைக்காரனும் திறந்து பார்த்ததில்லை, யாரும் அதை துறக்க எத்தனிக்க முடியாது என்றால் அதில் அவன் அதன் உரிமையாக அதில் அமர்ந்திருக்கின்றான். ஒரு நாள் அவன் இறந்து விட்டான். அவன் இறந்ததும் அந்த ஊரவர் மிக ஆவலாக அந்த பொட்டிக்குள் என்ன இருக்கின்றது என்று திறந்து பார்க்க வேண்டும் என்றார். திறந்து பார்த்தாங்க. பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு, தங்கங்களும் வைரங்களும் நிறைஞ்சிருக்கிற பொட்டி. ஆனால் அதில் அமர்ந்து கொண்டுதான் இந்த பிச்சைக்காரனும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஊரும் வறுமையில் இருந்திருக்கின்றது. இதே போல்தான் எங்கள் உள்ளம் என்ற பொக்கிஷத்தில் சம்ஸ்காரம் என்று சொன்னேன். சம்ஸ்காரம் என்றது நாங்கள் வெளியில் பார்ப்பது, சாதாரணமாக பார்ப்பது பலவீனமான சம்ஸ்காரங்களை மட்டும்தான். அதுதான் என்னுடையது என்று நினைக்கின்றேன். அது என்னுடையதல்ல. எனக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கின்றது. அதை உணர்ந்து கொண்டு அதை எப்பொழுது நான் துறந்து பார்க்கின்றேனோ, எனக்குள் தெய்வ அம்சங்கள் இருக்கின்றது எப்பொழுது நான் துறந்து பார்க்கின்றேனோ அப்பொழுது வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதுவரையும் நாங்கள் எல்லோரும் அந்த பிச்சைக்காரன் போல் வைரங்களும் தங்கங்கள் நிறைந்த பொக்கிஷ பொட்டியின் மேல் அமர்ந்திருந்து அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் கை நீட்டிக் கொண்டிருக்கின்றோம். பொட்டியை திறந்து பார்க்க வேண்டியதான எங்களுக்குள் இருக்கின்றது, அதுக்குள் மேல் அமர்ந்திருக்கின்றோம். அதுபோல் எங்களுக்குள் இருக்கின்ற திவ்ய அம்சங்களை புரிந்து கொண்டு விட்டால் அதிர்ஷ்டசாலி நாங்கள் அந்த பொக்கிஷங்களை உணர்ந்து கொண்டு விட்டால் என்னை போல் அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. சில வேளை நாங்கள் வெற்றிக்காக காத்திருப்போம். வெற்றி பெற்று விட்டால் நான் அதிர்ஷ்டசாலி, தோல்வி பெற்று விட்டால் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் நினைக்கின்றார்கள். உண்மை அதுவல்ல. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் திறந்து பார்த்து விட்டால் வெற்றி பெறும் வரை உங்கள் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்க வேண்டியதை அல்ல. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரியத்தை செய்கின்றீர்களா, அந்த காரியத்தை ஏன் சந்தோஷமாக செய்யக்கூடாது? ஏன் அதை ஒரு கலையாக அனுபவித்து செய்யக்கூடாது? அதை ஒரு பாக்கியம், அதை செய்வது ஒரு பாக்கியம் என்று கருதக்கூடாது. அதுதான் இங்கு ராஜயோகத்தில் நாங்கள் சொல்கின்றோம், கர்ம யோகம் என்று சொல்லி ஒரு பயிற்சி இருக்கின்றது. எந்த செயல்கள் செய்யும் பொழுதும்
இது இறை சேவை என்ற நினைவில் செய்யுங்கள், அதிர்ஷ்டம் நிறையும். ஒவ்வொரு செயல்களும் இறைவனுடைய நீங்கள் உங்களுடைய வேலை கடமையாக இருக்கலாம், குடும்பத்தை பராமரிப்பதாக இருக்கலாம், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாம் இறைவனுடையது. நான் ஒரு தர்மகர்த்தா இதை செய்கின்றேன் என்று உணரும் பொழுது உயர்ந்த சேவை செய்கின்றேன். என் பொக்கிஷங்கள் அனைத்தையும் நான் எனது ஒவ்வொரு செயல்களிலும், சிந்தனைகளும், உணர்வுகளும், பார்வையிலும், உறவுகளையும் கொண்டு வரேன். மகா அதிர்ஷ்டசாலி அவர்தான். ஒருவர் தன்னுடைய உள்ளுக்குள் இருக்க அந்த பொக்கிஷங்களை தனது வாழ்க்கையில் கொண்டு வருகின்றாரோ அவர்தான் மகா அதிர்ஷ்டசாலி. மனிதர்களை நாம் பார்க்கிற போது சிலர் இப்படி வாழ்கிறார்கள், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் எதை எடுத்தாலும் தோல்விதான் என்பதான முன் கருத்துக்களோடே வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு முயற்சி செய்யும் போதும் அவர்கள் தங்களை பற்றிய இந்த மதிப்பூற்றுடனே வாழ்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், முயற்சி செய்து ஒன்றை அடையவில்லையாக இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளை சமாளிப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு தரப்பையும் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல முடியும்? அல்லது நானும் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் எதுக்கெடுத்தாலும் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, வாழ்க்கையில் ஒரே தோல்விகள், கஷ்டங்கள் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உண்மையில் இந்த பிச்சைக்காரர்கள் போல், பொக்கிஷ பொட்டியின் மேல் உட்கார்ந்திருக்கின்ற பிச்சைக்காரர்கள் போல, உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த பொக்கிஷத்தை துறந்து பார்க்க அவர்களுக்கு நேரம் இல்லை. சொல்லுவார்கள் நேரம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, துன்பம், வாழ்க்கை முழுக்க தோல்விகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உங்கள் பெட்டியை திறந்து பாருங்கள், உங்களுக்குள் இருப்பதை திறந்து பாருங்கள் என்றால் நேரம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த மனோபாவம் தான் அவளுக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்றது. அல்லோ தனக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த மனோபாவம் தான் துரதிர்ஷ்டத்தை கொண்டு. அவருக்கு உண்மையில் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்பது யாரும் இந்த உலகத்தில் இல்லை. தங்களை உணர்ந்து கொண்டால் அவன் அந்த துரதிர்ஷ்டத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆகிய அவர்களுக்கு நான் சொல்கின்றேன், விட்டு விடுங்கள் என்று. உங்களிடம் எது இல்லை என்று பார்க்காதீர்கள், எது இருக்கின்றது என்று பாருங்கள், அதை ரசியுங்கள். உங்களிடம் ஒரு குடிசை தான் இருக்கின்றது, எத்தனை பேர் என்று பாருங்கள். பல 5 ஸ்டார் ஹோட்டல்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நான் போய் பார்த்திருக்கின்றேன். அழகாக கோடிக்கணக்கில் செலவழித்து கட்டியிருப்பார்கள், உள்ளுக்குள் குடிசைகை கட்டியிருப்பார்கள். பார்த்திருக்கின்றீர்களா? ஏனென்றால் இந்த பெரிய பணக்காரர்களுக்கு அந்த குடிசையில் இருக்கின்ற இன்பம் அவ்வளவு சந்தோஷம். ஆனால் இந்த குடிசையில் இருப்பவன், ஐயோ நான் துரதிர்ஷ்டசாலி, பாருங்கள் இவங்கள் மாளிகையில் இருக்கின்றார்கள் நினைக்கின்றார்கள். குடிசையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கள். மாளிகை வந்தால் இல்லை வேண்டாம், அது துன்பம் என்று சொல்லாதீர்கள். மாளிகை சந்தோஷத்தையும் அனுபவியுங்கள். எது கிடைத்ததோ அதை அனுபவியுங்கள். சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உறவுகள், ஐயோ என்னுடைய கணவன் அப்படி சரியில்லை, எனது மனைவி சரியில்லை, எனது குழந்தைகள் எனக்கு வாய்த்திருக்கின்றார்களே சொல்லுவார்கள். சில சொல்லுவார்கள், தென்னிய நட்டாளன் இரு பிள்ளையை பெத்தா கண்ணீர் என்று சொல்லுவார்கள். உண்மையில் நான் பார்ப்பது தவறு. பார்க்கின்ற விதத்தை மாற்றுங்கள். கிடைத்திருக்கின்ற ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் சொல்லித் தருகின்றது. நீங்கள் இறை நினைவில் இருங்கள், ஆத்ம உணர்வில் இருங்கள். ஒவ்வொன்றையும் இறைவனுடைய சொத்துக்கள் என்று பாருங்கள். உங்கள் சுயநலங்கள் அகன்றுவிடும். அப்பொழுது நீங்கள் உங்களை மகா அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்வீர்கள். என்னென்னு சொன்னால், சுய பாதுகாப்பற்ற தன்மை அவர்களை சுயநலவாதிகளாக்குகின்றது. அந்த சுயநலத்தின் கொடுமையினால், அதனால் உருவாகின்ற எண்ணங்களின் கொடுமையினால் தான் எல்லோரும் தன்னை மற்றவருடன் ஒப்பிடுகின்றார்கள். ஐயோ அவரிடம் இருக்கின்ற என்னிடம் இல்லையே, இன்று என்னிடம் மாளிகை கிடைத்தால் நாளைக்கு அதை அவனை விட சந்தோஷமாக இருக்கின்றான், இயற்கையுடன் வாழ்கின்றான், எனக்கு இல்லை என்று என்கிறார்கள். மனோநிலை தான். எது இருக்கின்றது, பௌதிகம் எது இருக்கின்றது என்பது உண்மை அல்ல, அது முக்கியமல்ல. எப்படி ஒன்றை நான் பார்க்கின்றேன் என்றுதான் முக்கியம். சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டசாலிகள். அதோடு நீங்கள் முயற்சிகள் செய்ய, ஐயோ எனக்கு வாழ்க்கையில் தோல்வி வந்து கொண்டிருக்கின்றதே என்று கேட்பார்கள். எப்பொழுதும் எனது வாழ்க்கையிலும் முழுக்க முழுக்க தோல்விகள் தான், என்ன செய்வது, கலைத்து விடுவார்கள். ஐயோ நான் முயற்சி செய்து என்ற நேரத்தை பாருங்கள், மற்றவர்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டு விட்டார்கள். எனக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் எத்தனை தோல்விகள், எத்தனை இழப்புகள், என் வாழ்க்கை முழுக்க இதுதான்.
எத்தனை மகான்கள் எங்கள் முன்னால் உதாரணங்களை இருக்கின்றார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன், பல விஞ்ஞானிகள், பல பெரியோர்கள், எத்தனை பேர் இருக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் தடவைகள் முயற்சி செய்தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வெற்றி கிடைக்கும் என்ற நோக்கத்தில் இருப்பதை விட ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்களே அதை ரசிக்க வேண்டும், அதை லயித்து செய்யுங்கள். அதை லயித்து செய்யாவிட்டால் நான் வெற்றிக்காக ஏங்கிக் கொண்டிருப்பேன். உதாரணத்துக்கு சிறிய வேலையாக நீங்கள் வீட்டை கூட்டுகின்றீர்கள். வீட்டை கூட்டும் பொழுது கூட்டி முடித்த பின்பு அதில் வர சந்தோஷம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் கூட்டும் பொழுதே சந்தோஷமாக கூட்டுங்கள். அழகாக சமைத்து சுவையாக வந்தால் சாப்பாடு ருசியாக இருக்கும். ஆனால் சமைக்கும் பொழுது அதை ரசித்து சமையுங்கள். எவ்வளவு வாழ்க்கை அழகாக இருக்கும். அல்லாவிட்டால் ஒரு மணத்தியாலம் சமைக்கின்றீர்கள், 5 நிமிஷம்தான் சுவை அனுபவம் முடிந்து விடுகின்றது. அந்த ஒரு மணத்தியாலமும் நீங்கள் உங்கள் சுய உணர்வில் இருந்து இறை நினைவில் இருந்து சமைத்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு மகா சேவை செய்து விட்டீர்கள். என்றால் அந்த உருவாக்கப்படுகின்ற உணவு பிரசாதமாகின்றது, எல்லோருக்கும் மருந்தாகின்றது. உங்கள் உறவுகள் அனைத்தும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன மனோபாவத்தில் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நம்ம அதிர்ஷ்டம் குறித்து மிக விரிவான விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தந்தீர்கள். உண்மையிலே ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற பொக்கிஷத்தை அறிந்து கொண்டு அதன்படி செயற்படுகிற போது அதிர்ஷ்டம் இயல்பாக எம்மை வந்தடைகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்பதை மிக அழகாக சொன்னீர்கள். இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியின் இந்த மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியை அலங்கரித்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இந்த நோயற்ற வாழ்வை உருவாக்குவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இன்று நோய் உருவானதன் பிற்பாடு அதற்கான மருந்துகளை தேடி நாம் அலைகின்றோம். ஆனால் நோயை உருவாக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றியெல்லாம் சிந்திப்பது குறைவானதாக இருக்கிறது. இந்த இயற்கையோடு ஒட்டியதாக இருக்கின்ற வாழ்க்கை முறையிலே நோய்கள் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கைக்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் உள்ளது என்று சொல்லப்பட்ட போதும் இயற்கையிலிருந்து தூரமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு இயைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பழக வேண்டிய ஒரு கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் இயற்கைக்கோர் அழைப்பு. ரசவாதம் நிகழ்ச்சியில் இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற பகுதியை இன்று அலங்கரிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார் மனவளக்கலை துணை பேராசிரியர் நாவண்ணா யாகவர்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரசவாதம் நிகழ்ச்சியிலே ஒரு யோகாசன பயிற்சியாளராக உங்களை பல பேர் பார்த்திருப்பார்கள். இன்று நாம் இந்த பயிற்சியோடு மையப்படுத்தியதான பல விடயங்களை பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த உடல், உயிர், மனம் இந்த மூன்றையும் மையப்படுத்தியதாக நிறையவே நாம் பேசலாம். முதலில் இந்த மூன்றையும் பற்றியதான ஒரு சின்ன விளக்கம் தாங்கள். உடல், உயிர், மனம், ஆன்மீகத்தின் பார்வையில் இந்த மூன்றும் நமக்கு எவ்வளவு தூரம் அவசியமானது? மனித வாழ்வினுடைய நோக்கம் என்று நாம் சிந்தித்தோமே ஆனால் முழுமை பேறு அடைதல் அதையே நோக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் இப்பொழுது வாழ்க்கை தரத்தோடு நாங்கள் எங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், நான் ஒரு கார் வாங்கணும், இல்லை என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், இது போன்ற உலகாய ரீதியான நோக்கத்தோடு நாம் இருக்கிறோம். அந்த வகையில் உடல், உயிர், மனம் என்று நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்துள்ளோம். இந்த சிந்தனையில் நீங்கள் பார்க்கும்போது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த வகையில் உடல் என்பதை நாம் பேணி காத்தோமே ஆனால் அதன் மூலமாக உயிர் உடலை தாங்கி கொண்டிருக்கின்றது. உடல் ஒரு வாகனமாக இருக்கின்றது. இந்த வாகனம் உயிரை ஏற்றி
மனதை ஒன்றி ஒரு நிலையில் நாம் ஒரு செயலை செய்தோமே ஆனால் அது வெற்றிகரமாக அமையும். அதன் ஊடகமாக நாங்கள் பார்க்கும் பொழுது உலகாய ரீதியில் பார்த்தோமேயானால் உடல் உள்ள அளவு உடல் இன்பங்களை மட்டும் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதனிருந்து ஆன்மீக ரீதி இங்கே எங்கே வருகிறது என்று பார்த்தால், ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுதே நாம் அன்பும் கருணையமாக இருக்க வேண்டும் என்று சொல்வோம். இறைவன் இறை நிலை என்று சொன்னால் அன்பும் கருணையுமாக உள்ளதுதான் இறைநிலை என்று சொல்வார்கள். அந்த நிலைக்கு நம்மை எப்படி நாம் உயர்த்தி கொள்வது என்ற சிந்தனையை நம்முள் புகுத்துவது தான் ஆன்மீகம் என்று சொல்லலாம். அதுவே நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு நாம் இன்று விசாரணை செய்யலாம் என்று நான் எண்ணுகிறேன். வாழ்க வளமுடன். நிச்சயமாக இப்போது சொன்னீர்கள், இந்த சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உடலை நாம் சரியாக பேண வேண்டும். இந்த உடலை பேணுவது தொடர்பாக கூட இப்பொழுது நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஜோகிங் போகிறது எல்லாமே வழக்கமாக இருக்கிறது. அதே போன்று யோகாசனம் போன்றதான எங்களுடைய சுதேசம், எங்களுடைய தொன்மையான பழமையானவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கலையும் இருக்கிறது. இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்பதில் இந்த புதிய புதிய முறைமைகள், யோகாசனம், இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிற போது எது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க வளமுடன். இது ஒரு அற்புதமான கேள்வி என்று சொல்லலாம். காலத்தோடு எப்படி நாம் ஒத்து வாழ்வது என்று சொன்னால், சமகாலத்தோடு எப்படி நாம் ஒத்து வாழ்வது என்றே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னது போல் உடற்பயிற்சி என்று பார்த்தோமேயானால், உடல் பற்றின விழிப்புணர்வு என்று சொன்னால் காலம் தொட்டு நாம் தொன்மை காலம் தொட்டு நாம் இதை பரவலாக பேசி வருகிறோம். உடலை பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன அது பக்குவமாக வைத்துக்கொள்வது என்று பார்த்தால், பருவநிலைகளில் மாற்றம் உண்டு. வெயில் காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம், மழைக்காலம், குளிர்காலம், இப்படி பருவநிலை மாற்றங்கள் இருக்கின்றது. அது ஒரு வகையில் இருக்கட்டும். அடுத்தது நாம் முன்பு பார்த்தது போல உடலை நாம் எப்படி பக்குவமாக வைத்துக்கொள்வது என்று பார்த்தால், நாம் இதை 2 கருத்துக்களோடு நாம் இதை கையாளலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்று, நீங்கள் முன்னமே எனக்கு அடிக்கோடிட்டது போல் ஆன்மீக ரீதியாக, அடுத்தது விஞ்ஞான ரீதியாக. விஞ்ஞான ரீதியாக நாம் உடல் கூறுகளை நாம் பார்த்தோமே என்று சொன்னால், இன்று வரையும் இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தேடி கண்டுபிடிக்க முடியாத புதிராக உள்ளது. மருத்துவர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், உயிர் எங்கே உள்ளது, இந்த உடலில் உள்ளது, இருக்கிறது என்று மட்டும்தான் அவர்களால் பதிலளிக்க முடியுமே தவிர, எந்த இடத்தில் இருக்கிறது, அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அவங்க அதனுடைய ப்ரூஃப் இல்லாமல் அவங்களால எதையும் கொண்டு வர முடியலை ஒரு கட்டத்தில். அந்த வகையிலே இந்த உயிர் என்ற விடயத்தை திருமூலவர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். இது எப்படி மையம் கொண்டிருக்கிறது உடலிலே என்று ஆன்மீக ரீதியில் நாம் அதை அணுகினோம் என்று சொன்னால், உயிர் என்பது அணுக்களின் கூட்டாக இருக்கிறது. இறை துகள்கள் ஒன்று சேர்ந்து உடலிலே சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சுழல் ஓட்டத்தின் காரணமாக அங்கே அலைகள் பரப்பப்பட்டு அது ஜீவகாந்தமாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால் பயோமேக்னட்டிசம் என்று சொல்வார்கள், ஜீவகாந்தமாக உடல் செல்களை கட்டமைப்பை ஒருங்கே வைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கிய விடயமாக இருக்கிறது. உடல் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே நாம் ஃபிசிக்கல் பாடி என்று சொல்வோம். ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கெலிட்டன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா சிஸ்டத்தை பற்றி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நம்ம அழகாக நம்மளுடைய தமிழ் மொழியில் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம உடல் கூறுகளில் எலும்புக்கூடுகள் அமைப்பு, நரம்பு தொகுதிகள், அடுத்தது ஜீரணக்கருவிகளினுடைய தொகுப்பு, இது போன்று நாம் அதை பார்க்க முடியும். இந்த வகையில் நாம் இதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உடலை பற்றின அறிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சமயங்களினூடாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடல் என்பது பஞ்சபூதத்தின் தொகுப்பு. இந்த பஞ்சபூதத்தின் தொகுப்பு என்று சொன்னால் அது என்ன பஞ்சபூதம்? அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நிலத்திற்கு அறிகுறியாக நம்மளுடைய உடலிலுடைய எலும்பு, அது போன்ற சதைகள், இதைகளை நாங்கள் சொல்கிறோம். இரத்த ஓட்டம், அது நீரினுடைய தத்துவமாக நாங்கள் சொல்கிறோம். குறைஞ்சபட்சம் 75% நம்மளுடைய உடல் கட்டமைப்பு நீரினால் ஆனது என்று சொல்வார்கள். அடுத்தது காற்று, அது சுவாசமாக நம்முள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வோம். அதே போல் நெருப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் சூடு, உடல் உஷ்ணம் என்று நாங்கள் அதை சொல்கிறோம். அடுத்தது விண், அதாவது ஆகாசம், அது விண்ணின் அடிப்படையில், அதைத்தான் நான் மேற்கொண்டு முன்னாடியே உங்களுக்கு அறிவுறுத்தினேன். அது இறை துகள்களாக விண் என்ற நிலையில், விண்நிலையில் நம்மளுடைய உடலோடு உயிராக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். இந்த வகையில் நான் மேற்கோள் காட்டியது போல
பஞ்சபூதங்களின் அடிப்படையான இந்த உடலை பருவநிலை மாற்றங்களில் வரும் பொழுது நாம் எப்படி நோயிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும், உடலை எப்படி பராமரித்து கொள்ள முடியும் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆன்மீக ரீதியில் இதை அணுகும் பொழுது இந்த பஞ்சபூதத்தின் கூட்டை விஞ்ஞான ரீதியில் நாம் அணுகும் பொழுதும் சரி, உடலில் ஒரு பயிற்சி தேவை. உடலில் ஒரு பயிற்சி தேவை என்று சொன்னால் அந்த பயிற்சியினுடைய அவசியம் எதற்காக என்று ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் உடலானது அணுக்களின் கூட்டு. ஆன்மீக ரீதியில் பார்க்கும் பொழுதும் அணுக்களின் கூட்டுதான், விஞ்ஞான ரீதியில் பார்க்கும் பொழுது அது அணுக்களின் கூட்டுதான். அதில் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம். இந்த வகையில் அணுக்களின் கூட்டான இந்த உடல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனித உடலானது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பயிற்சி அவசியம். அதாவது ஒரு அசைவுகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளோம். பிறந்தது முதல் இன்றளவு வரை என்னென்ன செய்கைகள் நாம் செய்தோமோ அதற்கு தக்கவாறு நாம் உடல் கருவிகள் பழகிவிட்டன. யதார்த்தமாக நான் இன்று யோகாசனம் படிக்க விரும்புகிறேன் என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அவரால் ஏன் அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய செல்களினுடைய அமைப்பு, அந்த அமைப்பு அவர் பிறந்தது முதல் இன்று வரை என்னென்ன செய்தாரோ அதனுடைய அமைப்போடு இருக்கிறதுனாலே அவர் அந்த செயலை செய்வதற்கு முதலில் ஒரு தடையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தடையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பழக்கத்தினூடாக பதிந்துள்ள பதிவுகளை நாங்கள் மேற்பதிவு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு நாம் அந்த விளக்கத்தின் வழியாக நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்மை ஆட்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய பதிவுகள் அழிந்து விடுகின்றன. மேற்பதிவுகள் நல்ல பதிவுகளாக வரும் பொழுது இந்த உடலை பேணி காப்பதற்குண்டான ஒரு முறையை நாம் கையாளக்கூட முடியும். பதிவுகள் என்று சொல்லும் பொழுது இன்னும் அதை அழகாக மகரிஷி அவர்கள் ஒரு இடத்தில் எளிமையாக சொல்லியிருப்பார். அதாவது பாவப்பதிவுகள் என்று சொல்வார்கள். அது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பார்த்தால் பாவப்பதிவுகளுடைய அடையாளம் என்ன என்று ஒரு கேள்வியை மகரிஷியிடம் வினாவினார்கள். அப்பொழுது அவர் எளிமையாக 2 வரிகளில் சொன்னார். என்று சொன்னால் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், இந்த 2ம் தான் பாவப்பதிவினுடைய அடையாளம் என்று சொல்கிறார். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். அப்போ ஆன்மீக ரீதியில் உடலிலே இருக்கக்கூடிய நோயிற்கான தீர்வு என்ன, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய களங்கத்திற்கான தீர்வு என்ன என்று பார்த்தால் ஆதாரம் உடல்தான். நோய்கள் அத்துணையும் எங்கே தேக்கமுறுகின்றன என்று பார்த்தால் உடலிலே தான் தேங்கி இருக்கின்றன. அப்படியானால் உடலிலே தேங்கி இருக்கின்ற இந்த நோயை எதை கொண்டு நாம் தீர்வுக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால் உடலிலே ஏற்படுத்தக்கூடிய அசைவுகளை கொண்டுதான் நாம் அதை தீர்வுக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில் உடல் அசைய வேண்டும் என்று சொன்னால் செல்களுக்கு ஒரு இயக்கம் தேவை, உடல் செல்களுக்கு ஒரு இயக்கம் தேவை. அந்த உடல் செல்களுக்கு ஒரு இயக்கம் தேவை என்றால் அதற்கு முறையான பயிற்சி தேவை. அந்த முறையான பயிற்சி என்பது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்க வேண்டும். மேலும் இன்றைய நடைமுறைக்கேற்ப, சமகால நடைமுறைக்கேற்ப காலத்தோடு ஒத்தும் இருக்க வேண்டும். இப்படி இருக்குமேயானால் நம்மளுடைய உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை மக்களும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். மேலும் பருவகால மாற்றங்களில் நாம் இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உடலை பேணி காப்பது என்பதும் மிக எளிதாக அமைந்து விடுகிறது. வாழ்க வளமுடன். நீண்ட விளக்கம் இருந்தபோதும் மிக பிரயோசனமாக இருந்தது. என்னுடைய கேள்வி உடல் பற்றியும் அதனுடைய நாம் சிறப்பாக இந்த உடலை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் நிறையவே பேசுகின்றோம். உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவமும் எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த மனம் குறித்தான ஒரு விஷயம்தான் ஆன்மீகத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறது என்று சொல்லலாம். மனதை கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொள்வது அல்லது மனம் போன போக்கில் இல்லாமல் சிறந்த வழியில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதெல்லாம் ஒரு பெரும்பாடாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் இந்த உடலையும் அந்த உயிரையும் சிறந்த முறையில் வைத்துக்கொள்கின்ற போது மனதை எப்படி நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும்? இப்பொழுது சில பேரை பார்த்திங்கன்னா இந்த உடல் பயிற்சி செய்வதையெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்பவர்களும் இருக்கிறார்கள், கண்டபடி வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என் மனதின் இயக்கத்தை சீராக்குவதிலும் பங்கு பெற்றிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லது ஒழுங்குபடுத்தப்படாத வாழ்க்கையிலும் கூட மனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உடற்பயிற்சிக்கும் மனதிற்குமான தொடர்புகள் பற்றி தான் நான் கேட்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுவும் இந்த கேள்வியிற்கு நாம் முன்னமே ஏற்படுத்திய கேள்விக்கோடு இணையாக உள்ளது.
முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி கூட இதனோட இணைப்பு எப்படின்னு சொன்னால், யோகா ஆசனம்னு சொல்கிறீங்க, உடற்பயிற்சின்னு சொல்கிறீங்க, அதே போல் ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம், ஏரோபிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத நாம் இங்கே அடித்தோடு சொட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல மனம் எங்கே உங்களுக்கு வேலை செய்கிறது அப்படின்றதையும் நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ நாம் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது அசைவுகள் அப்படின்றது தோராயமாக அனைவருக்குமே தெரிஞ்ச விடயம் ஒன்று தான். அதாவது நிற்கும் நிலை, அசைவுகளுக்கான நிலைகள், இதை பொறுத்து தான் உடற்பயிற்சி நாங்கள் செய்கிறோம். மனம் இங்கே எங்கே உங்களுக்கு செயலுக்கு வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மனதோடு நாம் உடல் அசைவு ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் மட்டுமே அது ஒரு ஆசனம் அல்லது உடற்பயிற்சி, தீர்க்கமான உடற்பயிற்சி என்று சொல்லலாம். இந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு, நாம் நடந்து போயிட்டுருக்குறோம், மாலை பொழுது அல்லது காலை பொழுது, ஹெட்செட் அடிச்சிருக்காங்க, ரன்னிங் ரேஸில் இருக்கிறாங்க, ஜாகிங்னு சொல்கிறாங்க, ஓடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, அவங்களும் இதே போல் ஒரு வானொலியோ அல்லது ஒரு ஹெட்செட் அவங்களும் இதை மாதிரி பாவிச்சு கொண்டு அவங்களும் இதே மாதிரி உடற்பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜிம்முக்கு போகிறவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளலாம் என்று நினைப்பு. அப்போ கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொன்னால் அந்த பயிற்சி எதற்குன்னா நரம்புகளுக்கு மட்டும்தான், தசைகளுக்கு மட்டும்தான். அப்போ அவங்களுடைய மனம் எங்கு வேணாலும் இருக்கும், பாட்டு கேட்டுட்ருப்பாங்க, நண்பர்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பேச்சுக்களோடு பேச்சாக அவர்களுடைய பயிற்சியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இங்கே நாங்கள் ஆன்மீக ரீதியாக அதை அணுகும் பொழுது, அங்கே யோகம் என்று சொல்லும் பொழுதே அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒன்று இணைத்தல், எதனை எதோடு இணைப்பது ஒன்று இணைத்தல் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே உடல், உயிர், மனம். இன்னும் பொதுவான கருத்தும் நாங்கள் இங்கே சொல்லலாம். யோகம் என்றால் என்ன என்று பார்த்தால், ஒன்று இணைத்தல் என்று நாங்கள் இதை சொல்லுவோம். ஒன்று இணைத்தல், அதாவது டுவெல் மைண்ட் டு பி எ சிங்கிள் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சமத்துவம் யோகோ உச்சதே என்று பகவத்கீதையில் அழகாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாக்கியமும் இதற்கு எடுத்துக்காட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், மனதை நம்முடைய அசைவுகளோடு இருத்தி பழகினோம் என்று சொன்னால், உடல் அசைவோடு மனம் இருக்கும் பொழுது மனம் ஒருமுகப்படுகிறது. உடலோடு முதலில் ஒருமுகப்பட்ட பின்பு உள்ளே ஒடுங்கக்கூடிய உபாயமும் கைவல்யம் ஆகிவிடுகிறது. அப்பொழுது மகரிஷி அதை அழகாக இங்கே சொல்லுவார். உடற்பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று மகரிஷியினுடன் வினாவும் பொழுது அழகாக அங்கே அவர் கூறுவார், உடற்பயிற்சியை தவம் போல் செய்யுங்கள் என்று சொல்வார். தவம் என்றால் என்ன? புலன் கடந்த விழிப்பு நிலை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படியானால் புலன் கடந்த விழிப்பு நிலை என்று சொன்னால், புலனில் முதல் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி புலன்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தினால் மட்டுமே முதலில் மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும். ஒடுங்க 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 தன்னில் அடக்கமாக உயிரினுடைய இருப்பு நிலையை அது அறிந்து கொள்ள முடியும். அப்படி அது உயிரின் இருப்பு நிலையை அறிந்து விட்டால் தன்னை பற்றிய அறிவு முதலில் கிட்டிவிடும். பிறகு பேரானந்தத்தினுடைய பெருவெளியில் எப்படி நாம் நம்மை இணைத்துக் கொள்வது, இறைநிலையின் தேடல் எப்படி என்பதனுடைய மேன்மை சிந்தனைகள் அழகாக அதில் பதங்கமாகிவிடும். இந்த வகையில் அறிவை பற்றி நாம் பேசினோம் இல்லையா? அதற்கு ஒரு கவியும் கூட அழகாக இங்கே மகரிஷி அதை அழகாக வடிவமைத்துள்ளார். அறிவு என்பது களங்கமற்றது, அன்பு ஒன்றுதான் அதன் இயல்பு, அகத்தவமும் அறநெறியும் ஓங்கி இணைந்தால் உடலிலே தேவையற்ற வேண்டாத பதிவுகள் கலைந்துவிடும் என்று சொல்கிறார். வாழ்க வளமுடன். மிக அருமையான ஒரு பதில். எனவே இந்த 3 விடயங்களும் சரிவர பேணப்பட வேண்டும். இந்த உடல், அதே போன்று அந்த உயிர், அதே போன்று மனம், இந்த 3ஐயும் பற்றிய புரிதல் ரொம்ப முக்கியம். அதே போன்று இவற்றை சரியான ஒரு விதத்திலே நாம் எவ்வாறு எமது கையாடலை நாம் எவ்வாறு இதனை கைக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் மிக பிரயோசனம் மிக்கவையாக இருந்தது. இறுதியாக நான் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு உடற்பயிற்சியாளராகவும் ஒரு ஆன்மீக இயக்கத்திலே முக்கியமான ஒரு துணை பேராசிரியராகவும் இருக்கின்ற நீங்கள் இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கான உங்களுடைய அறிவுரையாக நீங்கள் எதை சொல்வீர்கள்? ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்தல் என்பது மிகச்சிறந்ததாக, அவனுடைய உளமார்ந்த ரீதியிலும் ஏனைய சமூகத்திற்கும் ஒரு பிரயோசனம் தரக்கூடியதாக எப்படி இருக்கும் என நீங்கள் இறுதியாக இன்று இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நிறைவாக நாம் இதை பார்க்கும் பொழுது
இன்னும் ஒரு மேற்கோளோடு நான் இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முன்பே நாம் சொன்னது போல உயிர் உடலுக்குள் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதாவது உடலோடு உயிர், உடலோடு உயிர், உயிரோடு மனம். அந்த வகையில் நாம் சொன்னது போல இணைத்தல் என்று கூட நாம் இதை பற்றி பேசினோம். இணைத்தல் என்று சொன்னால் நாம் உடலோடு உயிரை இணைப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? உடற்பயிற்சி செய்கிறோம். உடலோடு உயிரை நாம் இணைத்து பக்குவமாக வைத்துக்கொள்வதற்காக காயக்கல்ப பயிற்சி இங்கே கற்றுத்தரப்படுகிறது மனவளக்கலை மன்றங்களில். அடுத்ததாக தனி மனிதனோடு சமுதாயம், இனிமை காத்தல். யோகம் என்பது இனிமை காத்தல் இல்லையா? அது தனி மனிதனோடு சமுதாயம் என்று சொல்லும்போது அறநெறி சொல்லித்தரப்படுகிறது. அதனை அகத்தாய்வு என்ற பாடத்திட்டமாக நாங்கள் கற்றுத்தருகிறோம். மேலும் இங்கே தனி மனிதனும் இயற்கையும் என்று பார்க்கும் பொழுது இயற்கை நீதியை பற்றி நாங்கள் இங்கே கற்றுத்தருகிறோம். இந்த வகையிலே முன் வரக்கூடிய அன்பர்கள், இதையும் மகரிஷியரை எளிமையாக கேட்டதன் யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது உடலும் உயிரும் இருந்தால் அந்த அன்பர்கள் இந்த யோகக்கலையை கற்றுக்கொள்வதற்கான அத்துணை அமைப்பையும் கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். இன்றைய இளைஞர்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் இளைஞிகள் அனைவருக்குமே பொதுவான ஒரு விடயம் ஒன்று உண்டு. தன்னிலைப்படுத்தல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் முதலில் தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களிடையே உண்டு. அந்த வகையில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த வகையிலாவது தங்களை மேற்கோள் காட்டிவிட வேண்டும், 4 பேர் நம்மளை வந்து பேசணும் அப்படின்ற ஒரு விடயம் அவர்கள் மனதிற்குள்ளே இருக்கும், தன்னெழுச்சியாகவே இருக்கும். அதில் அவங்களுடைய துறையை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையிலே அவர்கள் எப்படி அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு இது போன்ற ஆன்மீக ரீதியான ஊடகங்கள் மூலமாக தங்களுடைய ஆராய்ச்சியை மேலுக்கு கொண்டுவதற்கு ஏதுவாக அமையும். உடலை பக்குவமாக நிறுத்தி கொள்ளலாம், மனதையும் அமைதி நிலையில் வைத்து கொள்ளலாம். அமைதி நிலையில் மனதை வைத்து கொண்டோமே ஆனால் அவர்களுடைய படிப்பிலும் சரி, அவருடைய எதிர்கால திட்டங்களிலும் சரி, இது அத்துணையும் அவர்களுக்கு அடிப்பாளமாக அமைந்துவிடும். ஆகவே முதலில் ஒவ்வொருவரும் ஒருவருடைய சங்கற்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த நிலையில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன, என்னுடைய சக குடும்பத்தாருடைய நிலை என்ன, நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய விளைகிறேன், நான் எப்படி என்னை தகைமைப்படுத்திக் கொள்வது, அதற்கு நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும், என்னுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடலிலிருந்து நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால் உடல், உயிர், மனம் இந்த 3ஐயும் ஒரு சேர நாம் இனிமை காத்து வந்தோமே ஆனால் அந்த இனிமையே உங்களுக்கும் சரி, சமுதாயத்திற்கும் சரி, உலகுக்கும் சரி, அனைத்துக்கும் இனிமையாக அமைந்துவிடும். இனிமை காத்தலே யோகம். யோகம் என்று சொல்லும் பொழுது அழகாக மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், யோகத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்ட பொழுது அவர் அழகாக சொன்னார், செல்களினுடைய இசைவு அசைவு முக்கியம்தான். அந்த இசைவும் அசைவும் தேவைப்படும் போது அதற்கு ஒரு பயிற்சி அவசியம். அந்த பயிற்சி தான் இங்கே வடமொழியில் யோகம் என்று சொல்கிறோம், நம்முடைய தமிழ் மொழியில் உடற்பயிற்சி என்று சொல்கிறோம். எப்பொழுது மனம் ஒத்து ஒரு பயிற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோமே அப்பொழுதே அது யோகமாகி விடுகிறது, உடற்பயிற்சி ஆகிவிடுகிறது. அதுவே நிலை. நன்றி. நீண்ட நேரம் நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ரசவாதம் நிகழ்ச்சியின் இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற பகுதியூடாக இத்தகைய கருத்துக்களூடாக இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வது தொடர்பிலான எங்களுடைய முயற்சிக்கான ஒரு உந்துதலாக இன்றைய நேர்காணல் இருந்திருக்கும் அப்படின்னு நாமும் நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை கூறியமைக்காக உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். மனித மனம் அவ்வளவில் திருப்தி கொள்வதில்லை. குடிசை உள்ளவனுக்கு கல்வீட்டில் இருப்பதற்கு ஆசை, கல்வீடு கட்டி கொண்டவனுக்கு மாடி வீட்டில் இருப்பதற்கு ஆசை, மாடி வீட்டில் இருப்பவனுக்கு மாளிகை மீது ஆசை. இப்படி மனித செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்தால் திருப்தியுறாமல் இன்னும் இன்னும் என்பதான ஒரு தேடலோடும் இன்னொரு ஆசையோடும் தான் மனித வாழ்க்கை நகர்ந்து சொல்கிறது. மிக அரிதான சில விஷயங்களில் தான் நமக்கான ஒரு திருப்தி ஏற்படும். அவ்வாறு இந்த ரசவாதம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்தில் எப்போதும் எதிலும் இல்லாத ஒரு திருப்தி இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற எங்களுக்குள் இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்குள்ளும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.